நமது அக்னி நேச்சுரல் கிளினிக் அரசு அங்கீகாரம் பெற்ற ஆயுர்வேதா சித்தா மருத்துவமனை. ஒரு 200 ரேஞ்சில் வந்தது. ஹார்ட் வந்து 290 300 ரேஞ்சில் இருந்தது. இந்த மருந்து வந்து ஒரு 12 நாள் தான் சாப்பிட்டேன். சாப்பிட்றதுக்கு முன்னாடி 120 இருந்தது. சாப்பிட்ட பின்னாடி போய் எடுத்தேன் 130 இருந்தது. இது வந்து மனசுக்கு ஒரு சந்தோஷமா இருந்தது. மகத்தான மருத்துவ அன்பு சொந்தங்களுக்கு அக்னி நேச்சுரல் கிளினிக்கின் ஆரோக்கிய வணக்கங்கள். ஏதாவது மருத்துவ தகவல்கள் விளக்கங்கள் வேணும் அப்படின்னா தயவு செஞ்சு போன் பண்ணி பேசுங்க. இன்பாக்ஸ்லேயே கமெண்ட்ஸ்லேயே கேட்கப்படும் கேள்விகளுக்கு பதில் சொல்லப்பட மாட்டாது என்பதை தாழ்மையுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னைக்கு இந்த மகத்தான மருத்துவம் நிகழ்ச்சியில நம்ம பழனியை சேர்ந்த மூத்த என்ஜினியர் தொழிலதிபர் ஸ்ரீராம் அக்ரி சர்வீஸின் உரிமையாளர் உயர் திரு ராமசாமி சார் அவங்க நம்ம காயகல்ப மருந்துகளை பயன்படுத்தி அவங்க கிடைச்ச நன்மைகள் நல்ல பலன்களை நம்மளோட பகிர்ந்துக்கிறதுக்காக வந்திருக்காங்க. இந்த நல்ல மனசு எல்லாருக்குமே வராது. ஏன்னா யான் பற்ற இன்பம் பெருகை வையகம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. நமக்கு நடந்த நல்லது வந்து நம்மளை சுத்தி இருக்கவங்க நம்மளை சார்ந்தவங்க எல்லாருக்குமே இந்த நல்லது நடக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோட இந்த நிகழ்ச்சியில தன்னுடைய அனுபவங்களை பகிர்ந்துக்கிற வந்திருக்க சார் அவர்களுக்கு முதல்ல நம்ம மருத்துவமனையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். உங்களுக்கு வந்து சுகர் வந்து எத்தனை வருஷமா இருக்கு? நீங்க அதில் என்னென்னலாம் உங்களுக்கு பாதிப்புகள் தெரிஞ்சிச்சு உடம்பளவுல? அதே மாதிரி வந்து இப்ப நம்ம காயகல்ப உருண்டைகளை கொரியர்ல வாங்கி யூஸ் பண்ணீங்க இல்லையா? இந்த கொரியர்ல வாங்கி யூஸ் பண்றதுக்கு முன்னாடி உங்களுடைய சுகரோட அளவு, சாப்பிட முன்னாடி எவ்வளவு, சாப்பிட்ட பின்னாடி எவ்வளவு, அதே மாதிரி நீங்க சாப்பிட்டு எத்தனை நாள் கழிச்சு டெஸ்ட் பண்ணீங்க, சாப்பிட முன்னாடி எவ்வளவு, சாப்பிட்ட பின்னாடி எவ்வளவு அப்படிங்கிற உங்களுடைய சொந்த அனுபவத்தை எல்லாருமே தெரிஞ்சுக்கிற மாதிரி எங்களுக்கு சொன்னீங்கன்னா நல்ல ஒரு பயனுள்ள தகவலா இருக்கும் சார். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் ராமசாமி, இன்ஜினியர். நான் வந்து பழனியில் குடியிருக்கேன். இந்த வந்து பழனியில் ஸ்ரீராம் அக்ரி சர்வீஸ் இந்த உரக்கடை ஒன்று நடத்திக்கிட்டு வர்றான். எனக்கு வந்து ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே சுகர் இருக்குன்னு சொன்னாங்க. நான் வந்து அதுக்கு மெடிசன்லாம் எடுத்துக்கிறதில்ல. அப்புறம் 2017 டெஸ்ட் பண்ணோம். அப்போவும் ஹையாட்டே இருந்தது. அதுக்கும் நான் மெடிசன் எடுத்துக்கிறதில்ல. அப்படியே நடந்துருக்கு. ஒரு காலத்தில் நமக்கு கொஞ்சம் பாதிப்பு ஒரு மாதிரி தெரிஞ்சது. சரி, இதுக்கு மேலே நம்ம அதை அப்படியே அலட்சியமாக இருக்கக்கூடாதுன்றதுக்காக மெடிசன் எடுத்துக்கிட்டேன். அப்போ முதல்ல வேறு மெடிசன் எடுத்துக்கிட்டு இருந்தேன். எனக்கு வந்து ரொம்ப ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்து நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு கிடைக்கல. இந்த சமயத்தில் நான் ஒரு ஃபேஸ்புக்கில் பார்த்தேன் சார் உங்களோட இதை. அப்போ பேசிவிட்டு சார் உங்களுக்கு மருத்துவமனைக்கு நான் பேசினேன். நீங்கள் இதை சாப்பிட்டு பாருங்கள், ஒரு 10 நாள் சாப்பிட்டு அதை ரிசல்ட் எடுத்துட்டு அப்புறம் என்னை கூப்பிடுங்க அப்படின்னாரு. சரின்ட்டு நான் முன்னாடி எடுத்திருந்த ரிசல்ட் எப்படின்னா, பிஃபோர் ஃபுட்டு வந்து ஒரு 200 ரேஞ்சில் வந்தது. ஆஃப்டர் ஃபுட்டு வந்து 290 300 ரேஞ்சில் இருந்தது. அதாவது பிஃபோர் ஃபுட்டு நம்ம மருந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி உள்ள சுகர் அளவு 200, சாப்பிட்ட பிறகு உள்ள சுகர் அளவு வந்து 290. இது வந்து நம்ம காயகல்ப உருண்டைகளை சாப்பிட்றதுக்கு முன்னாடி. சரி, சாப்பிட்ட பிறகு இப்போ இந்த மருந்து வந்து ஒரு 12 நாள் தான் சாப்பிட்டேன். சாப்பிட்றதுக்கு முன்னாடி 120 இருந்தது. சாப்பிட்ட பின்னாடி போய் எடுத்தேன் 130 இருந்தது. எனக்கே ஒரு சந்தேகம் ஆயிடுச்சு. என்னடா இவ்வளோ சீக்கிரத்தை 12 நாள் இப்படி குறையுமா அப்படின்னு சந்தேகப்பட்டுட்டு, அது காலையில் சாப்பிட்டேன், லைட்டாக தான் சாப்பிட்ருப்போம், கொஞ்சம் நல்லா சாப்பிடுவோன்னு அடுத்த நாள் மதியம் நல்லா சாப்பிட்டு காய்கறிகள் அரிசி சாப்பாடெலாம் சாப்பிட்டுட்டு ஒரு 2 மணி நேரம் கழித்து எடுத்தேன். அப்போ எடுத்ததுக்கு 118 இருந்தது. அதில் எனக்கு டவுட்டு, நல்லா சாப்பிட்டேன், தீர்ணமாக எடுத்தால் இவ்வளோதான் வருதுன்ட்டு சாயங்காலம் ஒரு 6 மணியை போல் மறுபடியும் ரேண்டம் செக் பண்ணேன். அதில் பார்த்தா ரொம்ப இதாக இருந்துச்சு, 102 தான் வந்தது. அப்போ சாப்பிட்ட பின்னாடி எப்படி எடுத்தாலும் அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. நம்ம அப்நார்மலாக போகவே இல்லை. இது வந்து மனசுக்கு ஒரு சந்தோஷமாக இருந்தது. இதை வந்து எல்லோரும் பயன்படுத்தி எல்லோரும் நன்மை அடைஞ்சு வாழ்க்கையில் முன்னேறாமல் உடம்பை நல்லா பார்த்துக்கிட்டு உடம்பை கெடுத்துக்கிறாமல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நான் வந்து என்னோடய அனுபவத்தை இதன் மூலம் நான் பகிர்ந்துக்கிறேன். 12 நாள்ல உங்களுக்கு இந்த ரிசல்ட் கிடைச்சிச்சு அப்படிங்கிறத உங்க மனசு முதல்ல நம்பல நம்ப முடியல. இதுதான் நம்ம காயகல்ப உருண்டைகள் சொன்னாங்களே. அதாவது சாப்பிட முன்னாடி 200, சாப்பிட்ட பின்னாடி 290 அப்படிங்கிற லெவல் ஆரம்பிச்ச மருத்துவம்
ஒரு 12 நாள்ல சார் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்திருக்காங்க. பொதுவா டாக்டர்ஸ் வந்து ஒரு மாசம் முடியும் போது டெஸ்ட் பண்ண சொல்லுவாங்க. இருந்தாலும் சார் வந்து எதுக்கு நம்ம செக் பண்ணி பார்ப்போமே அப்படின்னு செக் பண்ணியிருக்காங்க. அப்போ ஒரு 12 நாள்லயே சாப்பிட முன்னாடி அவங்களுடைய அளவு வந்து 120ஆகவும் சாப்பிட்ட பின்னாடி 130ஆகவும் வந்ததை பார்த்து அவங்க மனசே நம்பல. என்னடா அது 12 நாள்ல இப்படி நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து 2-3 நாளா தொடர்ச்சியா இப்படி சாப்பிட்டு அப்படி சாப்பிட்டு மத்தியானம் காலையில டெஸ்ட் எடுத்து பார்த்திருக்காங்க. ஆனா எப்பவுமே ஏறக்குறைய அந்த பிளக்சுவேஷன்லயே ஒரு கண்ட்ரோல்ல இருந்தது அப்படிங்கிற ஒரு நிலைமை உண்மையில தெரிஞ்சுக்கிட்டு இந்த நல்ல தகவலை நம்ம எல்லாருக்குமே சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக இந்த நிகழ்ச்சியில மனமும் வந்து இந்த நிகழ்ச்சியை வந்து நமக்கு ஒரு பேட்டி கொடுக்கணும், இந்த நல்ல தகவலால எல்லாருக்குமே பயன் கிடைக்கணும் அப்படின்னு இந்த நிகழ்ச்சிக்கு வந்து தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. இந்த மனசு வந்து எல்லாருக்குமே வராது. தனக்கு கிடைச்ச நல்ல விஷயம் வந்து எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிற நல்ல மனசுக்கு முதல்ல சாருக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அதாவது சொன்னாங்களே சுகரை பொறுத்த அளவுக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுகர்னு தெரிஞ்சிட்டாலே அதை நம்ம கண்ட்ரோல்லே வச்சுக்கணும். அந்த மாதிரி கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டு நம்ம ஒரு பாதுகாப்பான வாழ்க்கையை வாழ்ந்தோம்னா இந்த சுகர் வந்து காலுக்கு அடியில ஒட்டின ஒரு தூசி மாதிரி. இதை கண்ணாபின்னான்னு வச்சுக்கிட்டு வந்தா பாத்துக்கிறோம் காலத்தை கடத்திக்கிட்டே போனோம்னா உச்சந்தலையில உட்காந்துருக்க ஒரு சனிய மாதிரி உலகத்துல இருக்க எல்லா பிரச்சனையும் கூட்டிட்டு வந்து உடம்புக்குள்ள விட்டுட்டு நம்மளை வாழும் போதே ஒரு நரக வாழ்க்கையை வாழ வச்சிடும். இதுதான் சுகர். நம்ம காயகல்ப உருண்டைகள் வந்து சுகரை மட்டும் குறைக்கக்கூடிய ஒரு மருந்து கிடையாது. உங்களுக்கு உடம்பளவுல இப்ப எப்படி சார் இருக்கு? உடம்பு நல்லா இருக்கு, நல்ல மாற்றம், ஆரோக்கியம், அந்த டயர்ட்னஸ் இல்லாம டயர்ட்னஸ்லாம் கிடையாது. இது வந்து சுகரை மட்டும் குறைக்கக்கூடிய ஒரு மருந்து கிடையாது. நம்ம உடம்புக்குள்ள ஒரு புது உயிரோட்டத்தையே கொடுக்கக்கூடிய காயகல்ப உருண்டைகள். இது பாதை எரிச்சல், கைகால் குடைச்சல், கால் மதமதப்பு, அடிக்கடி யூரின் போறது, உடம்போட டயர்ட்னஸ், இந்த மாதிரி சுகரோட பாதிப்புகள் எல்லாத்தையுமே படிப்படியா சரி பண்ணி நம்ம வாழக்கூடிய கடைசி காலம் வரைக்கும் நம்மள ஒரு ஆரோக்கியமா கம்பீரமா வாழ வைக்கக்கூடிய இந்த ஆற்றல் படைத்ததை நம்ம மருத்துவர்களோட டயாகேர் அப்படிங்கிற காயகல்ப உருண்டைகள். இது கொரியர்ல வாங்குறமே, நம்ம சந்தேகம்னா யார்கிட்ட கேட்கறது அப்படிங்கிற ஒரு பயம் கவலையெல்லாம் வேண்டாம். சார் உங்களுக்கு தேவையான விளக்கங்கள் வழிகாட்டுதெல்லாம் கரெக்டா கிடைச்சிச்சா? நல்லா கிடைச்சது, மனப்பூர்வமா சந்தோஷமா கொடுத்தாங்க. அதாவது மருந்துகளோட மருத்துவ வழிகாட்டுதல் ரொம்ப முக்கியம் சொன்னாங்களே. இந்த மருத்துவ வழிகாட்டுதலுக்கு நல்ல ஆலோசனைகளுக்கு நம்ம மருத்துவர்கள் குழு எப்பவுமே தயார் நிலையில இருப்பாங்க. இதுக்கு வந்து கடமைப்பட்டிருக்காங்க. அதனால வந்து நீங்க கொரியர்ல வாங்குறோம் அப்படின்னு பயப்பட வேண்டாம். உங்களுக்கு எந்த நேரம் வேணாலும் நல்ல மருத்துவ ஆலோசனைகள், நல்ல மருத்துவ வழிகாட்டுதல்கள் நம்ம மருத்துவர்கள் மூலமா கண்டிப்பா கிடைக்கும். இந்த காயகல்ப மருந்துகளுக்கு பத்தியமோ பக்க விளைவோ எதுவுமே கிடையாது. நீங்க இது வரைக்கும் டேப்லெட்டா இன்சுலினா எத்தனை வருஷமா போட்டுக்கிட்டு இருந்தா கூட அதோட சேர்த்தே கொஞ்ச நாளைக்கு பயன்படுத்திட்டு சுகர் எல்லாம் கண்ட்ரோலுக்கு வந்து நீங்க நார்மல் லெவலுக்கு வந்த உடனே அந்த பழைய மருந்துகளை படிப்படியா குறைச்சிக்கலாம். ஏன்னா இது வந்து பத்தியம் கிடையாது, பக்க விளைவு கிடையாது. அதனால எந்த மருந்தோட சேர்த்து சாப்பிடலாம், அதுக்கு ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. இது நம்ம வாழக்கூடிய கடைசி காலம் வரைக்கும் கம்பீரமா ஆரோக்கியமா வாழ வைக்கக்கூடிய இந்த காயகல்ப உருண்டைகள் வந்து நம்மளுடைய சக்கரை நோய் அப்படிங்கிற ஒரு அரக்கன்ட்ட இருந்து நம்மளை கண்டிப்பா காப்பாற்றும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. சார் மாதிரி நிறைய லட்சக்கணக்கான நோயாளிகள் இன்னைக்கு வந்து வாங்கி பலன் அடைஞ்சிக்கிட்டு இருக்காங்க, தன்னுடைய கருத்துக்களை மற்றவங்களுக்கு தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. சார் வந்து நான் எல்லாத்தையுமே இதை சொல்லியே ஆகணும் அப்படின்னு ஒரு நல்ல எண்ணத்துல இந்த நிகழ்ச்சியில வந்து கலந்துக்கிட்டாங்க. நம்ம எல்லாருமே நோய் இல்லாம கடைசி வரைக்கும் நல்லா தீர்க்காயுசா ஆரோக்கியமா வாழணும் அப்படின்னு கடவுளை வேண்டி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி சொன்னாங்களே.